விளவங்கோடு தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த யாருமே கிடைக்கல. ஆனால் ஒரு கள்ள சாமியார் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அதுவும் ஒரு மலையாளி. அவரே சொல்கிறாரு, என் பேரில் எவ்வளோ ஈடி ரைடு നടന്നത് பாருங்க அப்படின்ட்டு. തിരുവനന്തപുരം ജില്ലയിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഇടിക്ക് പരാതി പോയിട്ടുള്ളത് എന്റെ പേരിലാണ്. എന്നെ 7 ദിവസം അവിടെ കൊണ്ടു. விளவங்கோடு மக்கள், நீங்கள் சோறு தானே திங்குறீங்க? இதெல்லாம் எதிர்த்து கேட்க மாட்டீங்களா? அது மட்டும் இல்லை, இவர் மிகப்பெரிய ஒரு கள்ள சாமியார். வேணா கேட்டு பாருங்களேன், கள்ள சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. നമ്മുടെ വ്യക്തി ജീവിതത്തിൽ ദൈവരാജ്യം വരുമ്പോൾ, നമ്മുടെ കുടുംബ ജീവിതത്തിൽ ദൈവരാജ്യം വരുമ്പോൾ, നമ്മുടെ സഭാ ജീവിതത്തിൽ என்ன மக்கா, இவரை ஜெயிக்க வச்சிருங்க. அல்லோலியா கூட்டம் டெய்லி நடத்துவார். உங்களுக்கு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு அங்கே போய் கை தட்டி கும்மி அடித்தா உடனே உங்களுக்கு சோறு கிடைக்கும், மேலேருந்து உங்களுக்கு பணம் வரும். நீங்களாம் வேலைக்கு போக வேண்டாம். ஏன்னா இவர் தேவராஜ்யத்தை வாழும்போது காட்ட மாட்டார், செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுவார். கூட நீங்களும் சேர்ந்து கும்மி அடிங்க. உங்களுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சிச்சு குமரி மக்களை.